ம் சரி, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கலாமே. விஜய் கொஞ்சம் இங்க வாங்க. வரேன்டா. ம் ம் சார் கொஞ்சம் எழுந்துருங்க சார். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்துருங்க. சேர்ந்து சார் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. ஓகே சார். சரி, போட்டோ எடுத்தாச்சுல, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நான் போய் அப்பாவை வெளியே எடுக்கிற வேலையை பார்க்கறேன். ஒரு நிமிஷம் இரு சூர்யா, நானும் ரஞ்சித்தும் கூட வரோம். இல்ல அங்கிள், வேண்டாம். கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாரையும் நல்லபடியா அனுப்பி வைங்க. நான் போய் அந்த வேலையை பார்க்கறேன். வரேன். ஓகே சூர்யா. டேய் வாடா. அந்த வந்துட்ட மச்சான். சரி. பத்திரம். வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க வாங்க சாப்பிடலாம். ம் வாங்க. சார், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். டாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு டீடைலா கார்ல வரும்போது சொல்றேன். நீங்க உடனே வல்சர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம். என்னாச்சு? சார் நானும் கூட வரவா? ஏய் நோ 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 நோ. இங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ அவங்களை கவனிச்சுக்கோ. பயப்படாத, நான் அப்பாவை கூட்டு வந்துடுறேன். சரியா? டேய் விவேக், நீ கூட இருந்து பாத்துக்கோடா. சரியா? எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது, பாத்துக்கோ. ஓகே? எல்லாரையும் நல்லா கவனிச்சு அனுப்பு நந்தினி. சரியா? நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. சார் தோ நான் கிளம்பிட்டேன் சார். அண்ணா என்னண்ண? சரி வாமா, எல்லாத்தையும் மச்சான் பார்த்துப்பான். வந்தவங்க நம்ம கவனிக்கலாமா? வாங்க சார். சார், சலத்திருட்டு வழக்குல காலபைரவர் சிலையும் சீஸ் பண்ணியாச்சு, அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். வெரி குட். முதல்ல நம்ம ரைட்டரை கூப்பிட்டு இவங்களை விசாரிச்சு. ஓகே சார். சார், அருணாச்சல சார், நீங்களா? என்னைய இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், அக்யூஸ்ட் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். அந்த ஆள்கிட்ட இருந்த சிலையை இந்த ஆள் வாங்கியிருக்கான் சார். இந்த ஆள்கிட்ட இருந்த சிலையை இவர்கிட்ட கொடுத்துருக்கான் சார். ஆனா சிலையை திறந்தது இவன் தான் சார். ஆனா இவர்கிட்ட வித்தன் அவர்கிட்ட வித்தன்னு சொல்லி மாத்தி மாத்தி டிராமா பண்ணிட்டு இருக்கா சார். ஆனா கடைசியா சிலையை இவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னா சார். சார், கடைசியா சிலையை எடுத்தது இவர் வீட்டுல இருந்து தான் சார். நிஜமாவா? ஆமா சார். நம்பவே முடியலையா? இந்த கேஸை நல்லா விசாரணை பண்ணணும். சார், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். பரவாயில்ல சார். யோ சார், இந்த விவகாரத்துல அரேஞ்ச் பண்ணதெல்லாம் நீ தானையா? ஏடா உடமா உளறிடக்கூடாது, பொறுமையா டீல் பண்ணுவோம். எல்லாம் என் தங்கச்சி வரட்டும் சார், அப்புறம் பேசிக்குவோம். யோ, நீ தானே இவங்கிட்ட சிலையை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்ன? ஐயோ சார் கேக்குறாருல, சொல்லியா? அதான் சொல்றேன்ல சார், என் தங்கச்சி வரட்டும் சார், அப்புறம் பேசிக்கலாம். ராஸ்கல், ஏண்டா என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? உன்னை பொழந்து விட்டுருவான், பாத்துக்கோ. உன் தங்கச்சி என்ன பெரிய ஆளான? உன் தங்கச்சி வந்தாதான் நீ பேசுவியோ? இருக்கு உனக்கு. சார், காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல சார், பரவாயில்ல. இல்ல சார், லேட் நைட் ஆகுது, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவா? இல்ல சார், ஒண்ணு வேணாம். என் பையன் இப்ப வந்துடுவான். தேங்க்ஸ் சார். டேய், என்னடா தெனாவட்டா பார்த்துட்டு இருக்க? போட, அங்க குத்த வச்சு உட்கார் போ. குத்த வச்சா? நீயா இங்க போறியா இல்ல நானா போக வைக்கவா? எப்படி வசதி? இல்ல சார்,
நானே போய்க்கிறேன் சார் ஓ டேய் ஏய், போடா. போடா அந்த சிலை எடுக்க யோ சார். அந்த சிலையை ஓகே ஓரமாங்க சார். நீங்க உட்காருங்க சார். இல்லை சார் பரவாயில்ல நான் இங்கே உட்காரேன். உட்காருங்க சார். சி தள்ளி போறே தள்ளி போடா ம் ம் நந்தினி நந்தினி என்னாச்சு இங்க நின்னுட்டு இருக்கு? என்னக்கா கிளம்பிட்டீங்களா? நான் உன்னை மேல எல்லாம் தேடிட்டு இருந்தேன். இங்கதான் இருந்தியா? என்னாச்சு நந்தினி இவ்ளோ கலங்கி போய் நிக்கிற? எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லக்கா. சாமி குத்தம் வந்துடக்கூடாதுன்னு அந்த சாமி சிலைய வீட்டுல வச்சுக்க ஆசைப்பட்டேன். இப்போ சாமியே குத்தம் ஆயிடுச்சு. ஐயா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். என்ன நந்தினி நீ என்ன இது வேணும்னு பண்ண? சாமி சிலையை தூக்கி எங்காவது போட்டா அதனால வீட்டுக்கு கேடு வந்துரும், அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தானே நீ இதெல்லாம் செஞ்ச. ஆனா அதுவே ஒரு வினையா வந்து இங்க முடிஞ்சிருச்சு. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீதான் மனசை மாத்திக்கணும். ஆஹா பிரமாதம். என்ன நந்தினியோட நட்பு? என்கிட்ட என்னென்ன டயலாக் எல்லாம் பேசுன. ஆண்டவன் கொடுத்த அங்கீகாரம்னு கதையெல்லாம் விட்ட. இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவன் பெரிய ஆப்பா வச்சுட்டானா? நீ 1000 சவால் விடலாம், ஆனா நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் இல்ல நாங்க ஒண்ணும். இது ஆண்டவன் போட்ட ஸ்கெட்ச் இல்ல. எங்களை பழி வாங்கணும்னு தோ நிக்கிறாளே உன்னோட நட்பு, இவ போட்ட ஸ்கெட்ச். இன்னைக்கு அங்கிள் ஜெயில போய் உட்கார்ந்திருக்காரு. ஏங்க அவளை இப்ப கலங்கி போய் நின்னுட்டு இருக்கா, அவளை போய் இவ்வளவு புண்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? யாருக்கு மனசாட்சி இல்ல? யாரு ஸ்கெட்ச் போட்டது? நானா? பிளான் பண்ணி காய நகர்த்தினது இவ. கெட்ட பேரு எனக்கா? இங்க பாருங்க ஹரிதா, பாவ நந்தினி, அவ ஒரு பாவமும் அறியாதவ. அவ பாவம் எல்லாம் பண்ணல, பிளான் பண்ணிருக்கான். பக்காவா பிளான் பண்ணி எங்க ஆண்டிய காலி பண்ணிட்டு அவங்க இடத்துல இவ வந்து உட்காரணும்னு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணிருக்கா. என்ன ஒண்ணு, இவ நினைச்ச மாதிரி ஆன்டி மாட்டல. கடைசியில இவள சப்போர்ட் பண்ணி இவ பக்கம் நின்னாரே எங்க அங்கிள்.